நான் உங்க அருண். கங்கை நீருக்கு அடியில பல ஆயிரம் வருடங்களா மகான்கள் தியானத்துல இருக்காங்க. கங்கையில ஜலசமாதி அடைஞ்ச மகான்களோட உடல் இதுவரைக்கும் கிடைச்சதில்ல. இப்படி பல யுகங்களா ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கை தனக்குள்ள ஏராளமான அமானுஷங்களை புதைச்சு வச்சிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்றும் கங்கை நீருக்கடியில் தியானத்தில் இருக்கும் மகான்கள். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கங்கா தான் பிரவாகமாக ஓடிட்டு இருக்காங்க. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் இந்த கங்கை தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுறாங்க. வெளியுலகம் அறிந்திராத கங்கையின் பிறப்பிடம் பற்றிய ரகசியம். கங்கா மாதாவுடைய மூல உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகணுன்னா நம்ம இந்த உடம்பு வச்சுட்டு போக முடியாது. ஹாஸ்டல் டிராவலில் தான் போகணும். தி ரியல் காசி மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். போன வாரம் காசிக்கு பக்கத்துல இருக்கிற சார்நாத் பத்தி பார்த்தோம். அங்க இருக்கிற தம்மேக் ஸ்தூபில கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான அமானுஷ்ய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. நாங்க சார்நாத்ல இருக்கும்போது ஒரு பையன் கிண்ணத்தை வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அந்த கிண்ணத்தை நிறைய புத்த துறவிகள் வச்சிருந்தத நான் பார்த்திருக்கேன். அந்த கிண்ணத்தோட பேரு சிங்கிங் பவுல். இதை 8ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்கிங் பவுல், இமாலயன் பவுல், திபெத்தியன் பவுல், இப்படி பல பெயர்கள் இதுக்கு இருக்கு. இந்த பவுலை லேசாக தட்டிட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற சத்தத்தை இந்த பவுல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கிற ஓம்காரத்தை தான் இந்த சப்தம் பிரதிபலிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் மனசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குமா. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் தெரப்பி, ஹீலிங், தியானம், இப்படி பல இடங்களில் நோய்களை குணப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு குருஜி. இது கங்காதேவி ஒரு உயிருள்ள ஜீவன். இமயமலையில் இருக்கக்கூடிய மகான்கள் இன்னமும் கங்காதேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்காதேவி நிறைய பேருக்கு வெள்ளை ரூபத்தில் காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த இந்த கங்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காசின்னு சொன்னதும் தவிர்க்க முடியாம கூடவே நினைவுக்கு வருவது கங்கை. நான் காசிக்கு வந்ததுல இருந்து பல முறை கங்கையை பார்த்திருக்கேன். தினமும் ஏதாவது ஒரு நேரத்துல படித்துறைகள்ல உட்கார்ந்து கங்கையை பார்த்துட்டு இருப்பது என்னோட அன்றாட ஒரு நிகழ்வா மாறி போயிடுச்சு. காலை, மதியம், மாலை, இரவு, இப்படி பல நேரங்கள்ல நான் கங்கையை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு முறை நான் பார்க்கும்போதும் கங்கை எனக்கு புதுசாதான் தெரியுது. கங்கை வெறும் நதி கிடையாது, அது உயிருள்ள ஒரு பெண், மனித இனத்தை வாழ வைக்கும் தாய். நானும் சுந்தர் குருஜியும் கங்கையில பயணிச்சுக்கிட்டே அதோட உணர்வுல கரைஞ்சிருந்தோம். உலகம் முழுவதிலும் இருந்து கங்கை பலரையும் ஒரு சக்தி உள்ள காந்தம் போல தன்னை நோக்கி இழுத்திருக்கு. ஞானத்தை தேடி உலகம் முழுக்க பயணிக்கிற எல்லா மகான்களும் கட்டாயம் கங்கையை தேடி வந்தாகணும். மகான்கள் மட்டுமில்லாம சாதாரண மக்கள், ஆன்மீக பயணிகள், இப்படி பலரும் எதை தேடி கங்கையை பார்க்க வராங்களோ அது நிச்சயம் கங்கா கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். தன்னை தேடி வரவங்களுக்கு கங்கா தேவி எப்பவுமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. அதே போல யாருக்கும் பாரபட்சம் காட்டினதும் இல்ல. ஜாதி, மதம், இனம், பேதம் பார்க்காம தன்னை தேடி வர எல்லாரையும் கங்கா தேவி அரவணைத்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரதா பலர் சொல்லியிருக்காங்க. தி ரியல் காசி சீரீஸ்ல 3வது எபிசோட்ல பார்த்த சாத்வி பகவதி உங்களுக்கு ஞாபகத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில பிறந்து வளர்ந்த இவங்க கங்கையால ஈர்க்கப்பட்டு ஒரு துறவியா மாறியிருக்காங்க. இப்படி கணக்கில் அடங்காத நிறைய பேரு கங்கையால மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. கங்கை எப்ப உருவாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு நம்மோட புராணங்கள்ல ஏராளமான பதில்கள் இருக்கு. ஆதிகாலம் தொட்டே நம்மோட மரபுல நதிகளை கடவுளா வணங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு உதாரணமா இன்னைக்கு நாம செய்யற சடங்குகளை சொல்லலாம். இந்த பூமியில ஓடுற மத்த எல்லா நதிகளை விடவும் கங்கை நிறைய விதங்கள்ல தனித்துவம் வாய்ந்த ஒன்னா சொல்லப்படுது. கங்கை பூமியில உருவானது கிடையாது. இந்த பூலோகத்துக்கு சம்பந்தம் இல்லாத நதியா கங்கை இருப்பதா நம்மோட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் விதமா ஒரு தகவலை சொல்ல முடியும். பல யுகங்களா ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கையோட பிறப்பிடத்தை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு விஷயம்தான் கங்கையை பத்தின நிறைய சந்தேகங்களை உருவாக்குது. இத பத்தி நான் சுந்தர் குருஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உண்மையில் அதோட பிறப்பிடத்தை நம்மால பார்க்க முடியும்னு அவர் தீர்க்கமா சொல்றாரு. நம்மோட ஸ்தூல சரீரத்தின் மூலமா இல்லாம சூட்சம சரீரத்தின் மூலமா அது சாத்தியம்னு விளக்குனாரு சுந்தர் குருஜி. கங்கை மட்டும் பிறப்பிடம் எங்க குருஜி? நிச்சயம் நம்ம மனுஷன் இந்த உடம்பை வச்சு நம்ம போக முடியாது. கங்கா மாதா இமயமலையிலேருந்து வரல, சிவபெருமானோட தலையிலேருந்து தான் வராங்க. ஆனால் இதை நம்ம
ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இந்த கங்கா மாதாவோட அந்த ஆரிஜினும் நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? விண்வெளி பயணம், உடம்பு அந்த சூக்கும சரீர பயணத்தில் நம்ம அந்த மூல இடத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு முறை நான் கங்கையில பயணிக்கும் போதும் என்ன மறந்த நிலைக்கு போறத என்னால தவிர்க்க முடியல. வாழ்க்கையோட பலவிதமான நிலைகளை கங்கை எனக்கு சொல்லி கொடுத்தபடி இருக்கிறத என்னால உணர முடிஞ்சுது. அரை நொடி கூட ஒரு இடத்தில் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கை அதோட தன்மைய எந்த இடத்துலயும் இழக்காம இருக்கு. கங்கையோட பிறப்பிடத்தை ஸ்தூல சரீரத்தால போய் பார்க்க முடியாது, சூட்சம சரீரத்தால தான் பார்க்க முடியும்னு சுந்தர் குருஜி சொல்லியிருந்தாரு. சில மகான்கள் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்த பார்த்திருக்காங்க. நிறைய காரணங்களுக்காக கங்கையோட பிறப்பிடம் மறைக்கப்பட்டிருக்கு. சுந்தர் குருஜி ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா கங்கையோட பிறப்பிடத்தை பார்த்திருக்காரு. நாமும் முயற்சி செய்தா அதை பார்க்க முடியும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. கங்கா மாதாவுடைய மூலஸ்தானத்துக்கு நான் போகும்போது எப்படி இருந்ததுன்னா, மூல உற்பத்தி ஸ்தானத்துக்கு நான் இதுக்கு போகணுன்னு போகல. ஆக்சுவலாக நான் கங்கோத்திரியில் ஒரு பாறையில் கண்ணை மூடி தியானம் பண்ணுது. என் கூட என்னுடைய குழுவினர்கள் ஒரு 10 பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, சடனாக ஆறு இப்படி போகுதுன்னா நான் இந்த பக்கம் ரிவர்ஸில் போயிட்டு இருந்தேன். ஆறு எல்லாம் யூஸ்வலாக அது ஃப்ளோன்னா அப்படி இங்கே அங்கே திறந்து விட்டால் அப்படி போகுது இல்லையா, அப்படி இல்லாமல் நான் இதோட ரிவர்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். எங்கே போகுதுன்னா அது போயிட்டே இருந்து அந்த அந்த குகை அப்படியே போய் ரிவர்ஸில் போயிருந்தேன். அதுதான் ஒரே ஒரு அடையாளம். கங்கையோட உற்பத்தி வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இமயமலையில் ஒரு குகை வழியாக தான் வெளியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளேஷியர் உருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கோமுக்கு நாங்கள் கங்கோத்திரி நாங்கள் இப்போ கோமுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவையும் தாண்டி ஒரு கிளேஷியர் உருகுதுன்றாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கிளேஷியர்லாம் உருகிடுச்சுன்னா கங்கை வச்சிடுன்றாங்க. ஆனால் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இன்னும் 10,000 1 கோடி வருஷம்னா கங்கா மாதா வற்ற மாட்டாங்க. சயின்டிஸ்ட் அவங்களுக்கு இருக்க லிமிட்டட் அறிவோடு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளுக்கு இருக்க அந்த அறிவை வச்சுட்டு அதை எடை போட முடியாது. இயற்கையை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே இருந்து பார்க்கும்போது கங்கை வெறுமனே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதியா மட்டுமே நம்மோட கண்களுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி கூர்ந்து பார்க்கும்போதுதான் கங்கை நதி வெறுமனே ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி மட்டுமே கிடையாதுங்கிறது புரியும். அது தனக்குள்ள ஏராளமான ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்கு. பலருடைய எண்ணங்களை தனக்குள்ள பதிவு செஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கும் கங்கை கடியில நிறைய மகான்கள் தியானத்துல இருப்பதா சுந்தர் குருஜி சொன்ன தகவல் என்ன அதிர்ச்சி அடைய வச்சது. அதோட இவர் இன்னொரு புது தகவலையும் சொன்னாரு. ஜீவ சமாதி, மகா சமாதி, இப்படி மகான்கள் சமாதி அடையறத பத்தி பார்த்திருப்போம். ஆனா ஜலசமாதி அடையறத பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கங்கை எங்கெங்க பாயுதோ அந்த பகுதிகளில் மகான்கள் ஜலசமாதி அடையறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஜலசமாதி அப்படிங்கிறது மகா சமாதி அடையறது போலத்தான். கங்கையில தங்களை முழுசா கரைச்சுக்குவாங்க. இறந்த பிறகு பிணத்தை கங்கையில மிதக்க விடுவது ஜலசமாதின்னு ஏத்துக்க முடியாது. இதுவரைக்கும் ஜலசமாதி அடைஞ்சவங்களோட உடம்பு கிடைச்சதில்லைன்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. ஜலசமாதினா என்ன குருஜி? எப்படி இந்த கங்கையில ஜலசமாதி ஆவாங்க? ஜலசமாதின்றது இந்த முறை நான் கற்றுக்கின இன்னும் தெளிவாக நான் பார்த்தது என்னென்னா, இப்போது அருட்பிரகாச வள்ளலார் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே கரைஞ்சிட்டார் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பூதத்தை பஞ்சபூதத்தை ஒவ்வொன்றுக்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் கலந்துட்டார் சொல்லுவாங்களே. அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கங்கா தான் பிரவாகமாக ஓடிட்டு இருக்காங்க. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் இந்த கங்கை தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுறாங்க. அவங்க உடம்பு நீங்கள் ஜலசமாதி ஆனவங்களோட உடம்பு இது வரைக்கும் கிடைச்சிதா சரித்திரமே இல்லை, இனிமேல் கிடைக்காது. அவங்க அந்த தண்ணியில் அப்படியே கரைஞ்சிடுறாங்க. நம்முடைய ஹியூமன் ஐஸுக்கு அது புலப்படவே படாது. ஆனால் அவங்க எப்போ வேணால் நினச்சா அந்த இடத்துலேருந்து திரும்பவும் உருவம் எடுக்கலாம். குருஜி, இந்த கங்கைக்குள்ளே வந்து இன்னமும் நிறைய மகான்கள் ரிஷிகள்லாம் தண்ணிக்கு உள்ளே உட்காந்து தவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இது உண்மையா குருஜி? இது உண்மை. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அது சாதாரண மனிதர்களோட கண்களுக்கு அது புலப்படாது. ஆனால் பெரியவங்க ஞானிகள் கண்ணில் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கங்கையில இது வரைக்கும் ஏராளமான மகான்கள் ஜலசமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஜலசமாதி அடைஞ்ச மகான்களை நினைச்சு நாம எப்போ வேண்டுனாலும் உடனே அவங்களால அங்க வர முடியும்னு சொல்லப்படுது. அதோட கங்கை இன்னைக்கும் ஒரு பெண் தெய்வமா கங்கா தேவியா நிறைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. நிறைய பேரு கங்கையோட பேசி இருக்காங்க. வெறும் வார்த்தைகளால இல்லாம உணர்வு பூர்வமா கங்கையோட பேச முற்பட்டா நம்மளால பேச முடியுமா? ஆத்மார்த்தமான தொடர்போட கங்கையோட நம்மளால இருக்க முடியும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. குருஜி, இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையில் வந்து கங்கை கிட்ட நிறைய மகான்கள் பேசுகிறதா சொல்கிறாங்க. அப்படி பேசுகிறாங்களா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? ஒரு தவறான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் கம்யூனிகேஷன்னா ஒருத்தர் வாயில் பேசி தான் கம்யூனிகேஷன் நினச்சிருக்கோம் இல்லையா? ஒரு மகான்கள் நிலையில் போகும்போது உணர்வு நிலையில் தான் கம்யூனிகேஷன் இருக்குமே தவிர நீங்களும் நானும் பேசாமல் இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது.
சரிங்களா? ஸோ அதனால் மக்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மகான் வந்து இன்னொரு மகான்கிட்ட பேசுகிறதோ ஒரு கடவுள்கிட்ட பேசுவதோ நிச்சயம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது. அது வேற ஒரு உணர்வு நிலையான ஒரு கம்யூனிகேஷன். வேற மகான்கள் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க குருஜி கங்கை கிட்ட அந்த மாதிரி உணர்வுபூர்வமா? திரைலிங்கசாமி பேசியிருக்காரு, லகரி மகாஷியா பேசியிருக்காரு, இன்னும் ரிஷிகள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. மக்கள் கங்கையில் குளிக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு தான் குளிக்கிறாங்க, தங்களுடைய பாவம் போகணுன்னு. ஓரளவுக்கு போகும் அவங்களுடைய பாவங்கள். எல்லா பாவங்களையும் இந்த கங்கை தண்ணியால் கழுவ முடியாது. நம்ம பாவங்களை, நம்ம பண்ண பாவத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது எழுதப்பட்ட விதி. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இப்போ இந்தியாவோட ஆன்மீக பூமியான காசியில இருக்கேன். காசியோட முக்கியமான அம்சமா கங்கை இருக்கு. கங்கையில குளிச்சா நம்மோட எல்லா பாவங்களும் போயிடுறதா நம்பப்படுது. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு அடுத்ததா நாம பார்க்க போறோம். இமயமலையில பிறக்கிற கங்கை காசில மட்டும் ஓடல. அலகாபாத், பாட்னா, கொல்கத்தா இப்படி பல ஊர்களை கடந்து இறுதியா வங்கக்கடல்ல கலக்குது. கங்கையோட பிறப்பிடமா கருதப்படுற இமயமலையில் வாழும் சாதுக்களும் மகான்களும் கங்கைய பெண் வடிவில பார்த்திருக்காங்க. அவங்க கூட பேசியிருக்காங்க. இன்னைக்கும் கங்கையோட பேசுற மகான்கள் இருக்காங்க. கங்கை நமக்கு எப்படி வேணும்னாலும் காட்சி தரலாம், எந்த ரூபத்துல வேணும்னாலும் வரலாம். அப்படி ஒரு பெண்ணோட ரூபத்துல சுந்தர் குருஜிக்கு கங்கா மாதாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேபாளில் இதே மாதிரி நதிக்கரையில் அங்கே பணத்தை எரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது 3 லேடிஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. எதுவுமே பேசல. நாங்கள் 1 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு ஒரு பணம் அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருந்தது பாடி நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 3 லேடிஸும் ஒன்றுமே பண்ணல. நாங்கள் இப்படி தான் இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமைதியாக பார்த்துட்டு ஒரு பேச்சு, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு அவங்கள பார்த்துட்டு தாண்டி போகும்போதே எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க 3 பேரும் யாருன்னு தெரியும் எனக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி. நான் போய் கீழே உக்காந்துட்டு எங்கள் சிஷ்யங்களுக்கெல்லாம் சொன்னேன், இது மாதிரி 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், திரும்பி வரும்போது நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதை பார்த்துட்டே நாங்கள் மேல் படிக்கட்டில் உட்காந்தோம். நாங்கள் கீழே உட்காந்துட்டோம் ஆத்தங்கரையில். திரும்ப மேலே ஏறிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டே தான் வந்தோம். அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பிறகு நாங்கள் வந்தாங்க 3 பேரை நாங்கள் பின்னாலே வந்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டாங்க திசை. ஒரு வார்த்தை பேசல. யூஸ்வலாக 3 பேர் ஒன்றா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பேசிட்டு வருவாங்க. ஒன்றுமே பண்ணலை. 3 பேரும் 3 டைரெக்ஷனில் அப்படியே போயிட்டாங்க. ஒரு வார்த்தை பேச நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே பேசாமல் அமைதியாக பிரிஞ்சுட்டாங்க. அது அழகான ஒரு கவிதை மாதிரி இருந்தது. சில சமயம் உணர வேண்டிய விஷயம் அது. போய் பேச முடியாது, அதை ஊர்ஜிதம் பண்ண முடியாது. அப்படியே ஒரு மீட்டிங் நிறைய முறை நடந்திருக்குது. ஒவ்வொரு முறை காசிக்கு வரும்போதும் கங்கா மாதாவை பார்த்தேன். அது மாதிரி ஒரு பெண் வடிவத்தில் வந்திருக்காங்க. 2525 கிலோமீட்டர் தூரம் ஓடுற கங்கை அது ஓடுற எல்லா இடங்களிலும் புனிதமானதா கொண்டாடப்படுறதில்ல. இமாச்சல், அலகாபாத், வாரணாசி இப்படி சில இடங்கள்ல மட்டும்தான் புனிதமானதா கொண்டாடப்படுது. நிறைய இடங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கைக்கு காசியில மட்டும் எங்கிருந்து இவ்வளவு புனிதம் வந்திருக்குங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தது. ஆதிகாலம் தொட்டே காசி புராதனமான ஊரா இருந்திருக்கு. இந்த ஊரோட புராதனமும் கங்கையோட கலந்து அதுக்கு மிகப்பெரிய புனிதத்தை கொடுத்திருப்பதா தோணுது. அதோட நிறைய ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் இங்க ஒன்னா சங்கமிக்கிறாங்க. அதனால காசில கங்கை புனிதமானதா கருதப்படுவதா சொல்றாரு சுந்தர் குருஜி. குருஜி, இப்போ கங்கை வந்து இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற தண்ணி வந்து கங்கை தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்படி இருக்கிறப்போ காசியில மட்டும் ஏன் கங்கைக்கு இவ்வளோ புனிதம்? நம்ம இங்க அப்படி என்ன ஸ்பெஷல் காசியில கங்கைக்கு? ஆதி காலத்து புராண காலத்திலேருந்தே காசிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. காசி விஸ்வநாதர் இங்கே இருக்கார். சிவபெருமான் பெருமான் இங்கே முழுமையாக ஆட்சி செலுத்துகிறாரு. மேலும் ரிஷிகள் ஞானிகள் எல்லாருமே இங்கே காசியில் வந்து சங்கமிக்கிறாங்க. பல காரணங்கள், எல்லாருடைய ஞான நிலைகள், உணவு நிலைகள் எல்லாம் இங்கே தான் சங்கமிக்குது. அதனால் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு ஞானம்னு வரும்போது, ஞான நிலைன்னு வரும்போது ஒன்று இமயமலை இல்லை கங்கை நதி தான் வருவாங்க எல்லாரும். ஏன்னா அது எல்லாமே இங்கே சங்கமிக்கிற இடம் இது. ஆன்மீகத்துல பழுத்த ஆட்கள்ல இருந்து ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்க வரைக்கும் கங்கையை பத்தி பொதுவா ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அது கங்கையில குளிச்சா நாம செஞ்ச எல்லா பாவங்களும் விலகிடும்ங்கிறது. மன்னிக்கவே முடியாத கொடுமையான பாவங்களை செஞ்சவங்க கூட கங்கையில குளிச்சா உடனே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா சுந்தர் குருஜி இத தீவிரமா மறுக்கிறாரு. கங்கையில குளிச்சா பாவம் போகாதுன்னு அடிச்சு சொல்றாரு.
அதற்கு அவர் சொல்ற விளக்கங்கள் யோசிக்கும்படியா இருக்கு. கங்கையில குளிச்சு நம்மோட பாவங்கள் முழுசா அழிக்கப்பட்டா நமக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இல்லாம இருந்திருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. கங்கையில குளிச்சா 50% தான் பாவங்கள் கழுவப்படுது. மீதி இருக்கிற பாவங்களை இந்த பிறவியில நாம அனுபவிச்சு ஆகணும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. கங்கையில் குளிச்சா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க. உண்மையிலேயே இந்த கங்கையில் குளிச்சா அவங்களோட பாவங்கள்லாம் போகுதா? இது உண்மையான நல்ல கேள்வி. இது மக்கள் கங்கையில் குளிக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு தான் குளிக்கிறாங்க, தங்களுடைய பாவம் போகணுன்னு. ஓரளவுக்கு போகும் அவங்களுடைய பாவங்கள். எல்லா பாவங்களையும் இந்த கங்கை தண்ணியால் கழுவ முடியாது. நம்ம பாவங்களை, நம்ம பண்ண பாவத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது எழுதப்பட்ட விதி. ஆனால் ஒரு அளவுக்கு நம்முடைய பாவங்களை கங்கா மாதா கழுவுவாங்க. அப்படி பண்ணால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்க பட்சத்தில் எல்லாரும் பாவம் பண்ணிட்டு வந்து குளிச்சிடலாமே. ஒரு ஓமையாக சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பாவங்கள் கழுவ முடியும்னு. ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், எல்லா பாவங்களும் போகாது. பாவத்திலேயே மோசமான பாவம் சொல்கிற அந்த 5 வகையான பாவங்கள் செஞ்சவங்களும் கங்கையில் முழுகிச்சா பாவம் தீந்துரும் அப்படிங்கிறப்போ எல்லா பாவமும் வந்து கழுவ முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன, எப்படி சொல்கிறீங்க விஷயம்? அப்படி நீங்கள் சொல்லுது எல்லா பாவங்களையும் கழுவ முடியும்னா அடுத்த பிறவி நம்ம எடுக்கவே தேவையில்லையே. இந்த பிறவியில் நான் பண்ண எல்லா பாவத்தையும் நான் கங்கா மாதா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சிங்களேன். அப்புறம் அடுத்த பிறவி நான் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அடுத்த பிறவியில் நான் பண்ண புண்ணியத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும். அப்படி இல்லை. அது வந்து ஒரு ஓமையாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு உண்மையை சொல்லணுன்னா, இது கங்கை நதியில் எல்லாருமே குளிக்கிறாங்க. பாவிகளும் குளிக்கிறாங்க, மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாருமே குளிக்கிறாங்க. ஒரு உயர்ந்த கருத்து தத்துவம் என்னென்னா, மகான்கள் ரிஷிகள்லாம் அவங்களுடைய உயர்ந்த ஒரு உணர்வு நிலையில் குளிக்கிறாங்க. அந்த உணர்வு நிலையும் கங்கா மாதா வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மக்கள் பாவம் பண்ண மக்கள் அந்த பாவத்தை கழுவுவதற்காக குளிக்கிறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சங்கமிக்கும் போது எல்லாத்தோட பெருசு மகான்களுடைய அந்த உணர்வு நிலை தான், ஒரு புண்ணிய நிலை தான். அதனால் ஒரு 50% அவங்க பண்ண பாவத்தை கழுவ முடியும். உண்மை. மீதி நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். தண்ணியில் போய் குளித்தா பாவம் போடும் அந்த லெவலில் தான் குளிக்கிறாங்களே தவிர அந்த ஒரு நன்றி உணர்வோடு யாரும் குளிக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகிறாங்க, அப்படி வந்துடுறாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மக்களுக்கு யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. இதுதான் உண்மை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இப்போ காசியில இருக்கேன். கங்கை மிக புனிதமான நதி. அதோட பிறப்பிடத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. பல ஆயிரம் யுகங்களா அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கை தனக்குள்ள ஏராளமான ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்கு. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கங்கையை முதன்மைப்படுத்தி நிறைய விஷயங்கள் நடத்தப்படுது. கும்பமேளா நடக்கும்போது ஏராளமான சாதுக்கள் கூட்டமா கங்கையில இறங்கி குளிப்பாங்க. அப்போ சாதாரண மக்களும் குளிப்பாங்க. மகான்களோட ஆன்மீக உணர்வு அங்க குளிக்கிறவங்களுக்கு தானா வந்துடும். எல்லோருக்குள்ளும் ஆன்மீக உணர்வு வருவதற்காகத்தான் கும்பமேளா நடத்தப்படுவதா சொல்றாரு சுந்தர் குருஜி. ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஆன்மீக உணர்வு, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒருத்தவங்க கூட இந்த கங்கையில் குளிக்கும்போது என்ன ஆகும்னா, அதே கங்கையில் நீங்கள் குளிக்கும்போது அதே நேரத்தில் இன்னொரு மகான் அங்கே குளிச்சுட்டு இருக்கலாம். அவரோட உணர்வு நிலையை சுமந்துட்டு அந்த தண்ணீர் போகும், கங்கா மாதாவோட தண்ணி அவன் மேலே போடும்போது அவனுக்கும் அந்த தாகம், ஒரு ஆன்மீக தாகம். இதோடைய தாத்பரியம் தான் கும்பமேளா. கும்பமேளாவுடைய மெயின் ரீசன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் ஞானி ஆகணும்னா பல வருஷம் தவசாதனை பண்ணணும். அப்படி இல்லாமல் ஈஸியாக கிடைக்கிறது ஒரு வழி என்னென்னா, இந்த கும்பமேளான்னு 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வச்சுருக்காங்க. கங்காவோட இதில் தான் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, ஞானிகள் ரிஷிகள் எங்கே இருந்தாலும் இந்தியா முழுக்க எங்கே இருக்குது, பாரத தேசத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எல்லாரும் வந்து அங்கே சங்கமிப்பாங்க. சாதுக்கள் எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள். ஸோ அவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு 2 மாத நாட்களில் அங்கே குளிக்கும்போது அதே நேரத்தில் சாதாரண மக்கள் அவங்க குளிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாஸ் லெவலில் விழிப்புணர்வு அடைவாங்க. இதுதான் உண்மை. இது மேலே அந்த மாதிரி ரிஷிகள் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை. கங்காவில் எல்லாருக்குமே இந்த ஆன்மீக உணர்வு வரணும், பாரத தேசம் முழுக்க இன்னும் நிறைய ஞானிகள் உருவாகணும் அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. பல கோடி மக்களை பார்த்த கங்கை எந்த சலனமும் இல்லாம அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கு. தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் காசிக்கு வந்து கங்கையில குளிச்சபடியே இருக்காங்க. அவங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு
கங்கை எந்த விதமான தயக்கமும் காட்டாம நிதானமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கங்கையில குளிப்பது ஒரு சடங்காக மக்களால பின்பற்றப்பட்டு வருது. ஒரு ஐதீகத்துக்காக எந்த விதமான உணர்வும் இல்லாம கங்கையில குளிக்கிறது அதை அவமானப்படுத்துறதுக்கு சமம். கங்கை வெறும் நதி அல்ல, உயிருள்ள ஜீவன். அதற்கான மரியாதையோட தான் அதை நாம அணுகணும். எந்த விதமான மந்திர ஜபங்களோ சடங்கு முறைகளோ இல்லாம உயிருள்ள தாயின் மடியில இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோட கங்கையில குளிச்சா போதும், கங்கையோட முழு ஆசீர்வாதத்தையும் பெற முடியும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. மக்களுக்கு எப்போ எப்படி சௌகரியமே அப்படி வேணால் குளிக்கலாம். ஆனால் குளிக்கும் போது மட்டும் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோட ஒரு பெரிய ஒரு தெய்வீக தாயோட மடியில் நம்ம குளிக்க போகிறோன்ற ஒரு உணர்வோடு நம்ம குளிக்கணும். இப்போ மக்கள்லாம் ஒரு அன்கான்ஷியஸ் லெவலில் தான் போய் குளிக்கிறாங்க. தண்ணியில் போய் குளித்தா பாவம் போடணும் அந்த லெவலில் தான் குளிக்கிறாங்களே தவிர அந்த ஒரு நன்றி உணர்வோடு யாரும் குளிக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகிறாங்க, அப்படி வந்துடுறாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மக்களுக்கு யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை, இதுதான் உண்மை. ஸோ ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் இப்போ வெறும் சடங்கு ஆகி போச்சு. வழக்கம் போல அடுத்த நாள் காலையில கங்கையோட கரையில நின்னுகிட்டு இருந்தேன். பேரமைதியோட கங்கை ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த உலகத்தையே தன்னோட கட்டுக்குள்ள வைத்திருக்கும் மந்திர வித்தைக்காரன் முன்னால நிக்கிறது போல கங்கையின் முன்னால நான் நின்னுகிட்டு இருந்தேன். எனக்குள்ள இருந்த எல்லா நினைவுகளும் அழிஞ்சு போயிடுச்சு. எங்கிருந்தோ வந்த வெறுமை மட்டும்தான் எனக்குள்ள முழுவதுமா நிரம்பி இருந்தது. கங்கா மாதாவோட மடியில தவழ தயாரான, எந்த விதமான சடங்குகளையும் செய்யாம மனசார கங்கா மாதாவை மட்டுமே வேண்டிக்கிட்டு கண்களை மூடி என்ன முழுவதுமா அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நொடிக்குள்ள வெளி உலக தொடர்பில்லாத வேறு ஒரு உலகத்துக்குள்ள போன அனுபவம் ஏற்பட்டுச்சு. கங்கையோட அமைதியான ஆழத்துக்குள்ள மெதுவா போய்கிட்டே இருந்தேன். 4-5 நொடிகள் மட்டும்தான் கங்கைக்குள்ள மூழ்கி இருப்பேன். வார்த்தையால சொல்ல முடியாத சந்தோஷமும் அமைதியும் ஒரே நேரத்துல மனசு முழுக்க நிரம்பி இருந்தது. இவ்வளவு வருடங்களா வாழ்ந்த வாழ்க்கை முழுசா அழிஞ்சு புதுசா பிறந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள பரவ தொடங்குச்சு. கங்கையோடனான இந்த பயணம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில தொடரும். வாரந்தோறும் திங்கட்கிழமை த ரியல் காசி. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். தண்ணீரை மருந்தாக மாற்றும் மந்திரங்கள் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகள் முன் நிரூபித்து காட்டிய சாமியார். எனக்கு ஒரு நோய் இருக்குது, இந்த வாட்டரை குடிச்சா நோய் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, அந்த குழந்தைய சரியாக படிக்க வைக்கிறதுக்கு நீர் பயன்படும். வேதங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கறிய சின்ன வச்சு நீ மூஞ்சி கொடுக்கணும்.